உங்க பெண்டிங் லோன் ஒன்று இருக்கு. அத நான் நேத்தே பே பண்ணிட்டேனே. இல்லையே, பே பண்ணி ரிசிப்ட் அனுப்புனீங்களா? ஆமா, அனுப்பிட்டேன். சரி, அப்ப இந்த சாட்டர்டே போவோமா? போமே, நான் ஃப்ரீ தான். நீ சாப்பிட கூப்பிட்டாலே வந்துருவ தானே? சாப்பாடும் முக்கியம் தானே. போலாம் போலாம், எனக்கு ஓகே. ஃபோன் அப்படி ஆஃப் பண்ணவும் மாட்டாளே. The number you are trying to call is currently not reachable. Please try again later. அடியே, என்னடி எங்கடி போயிருந்த? உனக்கு எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா? ஃபோனும் வேலை செய்யல. சாரிடி, என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். முக்கியமான இன்டர்வியூ ஒன்று இருந்துச்சுடி. அடியே, அந்த இத்து போன இன்டர்வியூவை செய்ய இந்த ஆஃபீஸ்ல நீ மட்டுமா இருக்க? நான் தானே என் வேலையை செய்ய முடியும், வேற யாரும் செய்வா? அடியே, எனக்கு என்னவோ நான் காண்ற கனவெல்லாம் பழிக்குதோன்னு டவுட்டா இருக்குடி. நீ ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி கனவு வேற கண்டிருக்கேன். சொன்னேன்ல எங்கேயும் போகாதுன்னு. சரி சரி சரி, கூல் கூல். இப்போ ஏன் நீ பதற? கூல் கூல், வா 2 பேர் பேசலாம். என்னடி இன்னும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? இப்போ ஏன் மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல. ஹே இல்லடி, நான் காண்ற கனவெல்லாம் பழிக்குதோன்னு தோணுது எனக்கு. சோ, கண்ட கண்ட புத்தகத்தெல்லாம் வாசிச்சுக்கிட்டு கடைசியில புலம்ப வேண்டியது. இல்லடி, நான் ஏற்கனவே கண்ட கனவெல்லாம் தானே அதை உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. இப்போவும் நான் கண்ட கனவெல்லாம் ஃபேஸ்புக்ல இப்போ ஒவ்வொன்னா நியூஸா வந்துட்டு இருக்கு. நீ கூட பார்த்தல்ல. ஃபேஸ்புக்ல வந்துச்சு ஓகே, ஏதாவது ஒரு டிவில டெலிகாஸ்ட் ஆனிச்சா? கொஞ்சம் இரு. ஏ, இங்க பாரு. இதெல்லாம் ஒரு பேஜ்ல இருந்து வர்ற மாதிரி இல்ல? எல்லாமே ஒரு பேஜ்ல இருந்து தாண்டி வந்திருக்கு. ஏ கொஞ்சம் ரெடி. சொல்லுடா. ஹே செல்லம், எப்படி இருக்க? உனக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் ஒன்று வச்சுருக்கேன். ஹாப்பியான நியூஸா? என்னது? புதுசாக கார் ஒன்று எடுத்திருக்கேன். அப்படியே உன்ன மாதிரி பழன்னு இருக்கு. வாவ், சூப்பர்டா. ஆனால் அந்த டயலாக்கு மட்டும் குறைச்சலே கிடையாது. நம்ம 2 பேரும் அன்னைக்கு பார்த்தோமே அந்த காரா? அப்போ நீ கண்டிப்பாக இன்னைக்கு நைட் ட்ரைவ் கூட்டு போகணும், ஓகேவா? உன்னை கூட்டிகிட்டு போவாங்களா? கண்டிப்பாக இன்றைக்கி 7 o'clock நைட் ட்ரைவ் ஒன்று போவோமே. நான் இன்னொரு விஷயம் சொன்னேன்ல, அது என்ன மாதிரி, எப்படி போகுது? அந்த விஷயம்லாம் பக்காவாக முடிச்சிட்டேன். ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். நானும் நீயும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கோன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. அதை பார்த்துக்கோ, ஓகேவா? நான் டிரெக்டாக இதில் இன்வால்வ் ஆகலை. இன்னொரு ஆளை வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம 2 பேர் எங்கேயுமே அடிப்படாது. ஓகே ஓகேடா, உன்னை நம்பி தான் இந்த விஷயத்தில் இறங்குறேன். சொதப்பி விட்டுறாத. திலிஷா நான் நம்புனா யாரையும் கைவிட மாட்டேன். அப்போது இன்னைக்கு நைட் ஒரு டிரைவ் போமா? சரி சரிடா, வைக்கிறேன். ஓகேடி, பாய். சரிடி, எனக்கு 2 மணிக்கு இன்டர்வியூ இருக்குது, நான் போகணும். இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காத. முக்கியமாக யார்கிட்டையும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காது, ஓகேவா? அப்படியெல்லாம் இல்லை. இப்போ தான் யார்கிட்ட இதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு தெரியுது எனக்கு. யாரையுமே நம்ப முடியாது இப்பெல்லாம். சரிடி, எனக்கு 2 மணிக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு வரேன். உனக்கு நான் கால் பண்ணுறேனே, நான் வரேன். ஹலோ, மிஸ், நீங்கள் எங்ககிட்ட லோன் எடுத்திருக்கீங்க இல்லையா? அதை நான் பே பண்ணிட்டேனே. ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி கனவு கண்டண்டி. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்றேன்ல, நான் பே பண்ணிட்டேனே.
மிஸ், நீங்கள் உங்கள் லோனை டைமுக்கு பே பண்ணாலும் ரிசிப்ட் டைமுக்கு அனுப்புனா தான் உங்களோட லோன் அமௌண்ட் க்ளோஸ் ஆகும். இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டீங்க, லேட் பேமெண்ட் பெனால்ட்டி 4000 பே பண்ணணும். சரி, நான் பார்க்குறேன். என்னால் ஷூராக சொல்ல முடியாது. நீங்கள் பண்ணலைன்னா நாங்கள் லீகல் ஆக்ஷன்ஸ். இல்லை, அது எப்படி நீங்கள் எல்லாத்தையும் இப்போ பெய்டான காசெல்லாம் திரும்ப கேட்டுட்ருக்கீங்க? அக்ரிமெண்ட் பார்த்தீங்க தானே, நீங்கள் சரியாக பே பண்ணியிருந்தா நாங்கள் ஏன் கேட்க போகிறோம்? சரி, நான் பார்க்குறேன். அடியே, உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்றது? போனை கையில தானே வச்சிட்டு இருக்க. ஏன் இப்ப ஆன்சர் பண்ண மாட்டேன்ற? நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். விளையாடாத. நேத்து ஈவினிங் நான் என்ன சொன்னேன்? உனக்கு கால் பண்றேன்னு சொன்னேன்ல. ஈவினிங் நான் கால் பண்றேன், நீ ஆன்சர் பண்ணல. சரி, காலையில சரி ஆன்சர் பண்ணுவேன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. நான் உன்னோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்றதுக்காக தானே கால் பண்றேன். அப்படி என்னதான் உன்னோட பிரச்சனை சொல்லு. எதுக்கு? நான் என் பிரச்சனையை உன்கிட்ட சொல்லி நீ ஊதி பெருசாக்கி எனக்கு ஏதாவது ஆகணுமா? நான் வேணும்னா ஒரு ஆத்துலயோ குளத்துலயோ போய் குதிச்சிடவா? நீ எதையோ மனசுல வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசு, அப்போதான் என்னால சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஓ சரி, நீங்க நேத்து ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருந்தீங்க. வழியிலேயே நான் உங்களை கூட்டிட்டு போனேன் பேசுறதுக்கு. ஆனா அதுக்கப்புறம் நீங்க ஆஃபீஸ்க்குள்ளேயே வராம இன்னொரு இன்டர்வியூ இருக்குன்னு போனீங்க. எங்க போனீங்க?